நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, எயித்து செய்யுள் பகுதியில் இயல் 1ல் உள்ள தமிழ்மொழி வாழ்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அப்புறம் வந்துட்டு நுழையும் முன்ல கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, புலவர் பல தமிழை வந்துட்டு பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளாங்க. அதில் பாரதியார் வந்துட்டு எப்படி பாடிக்கிறான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நம்ம எல்லாமே ஷார்ட்கட் கிளாஸாக தான் போடுறோம். இப்போ பாருங்கள், வீடியோ குவாலிட்டியாக இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் செட்டிங்ஸில் போய் வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பாட்டில் நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டாக தான் எடுக்க போகிறோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்துட்டு வாழிய வாழியவே தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது சும்மா நீங்கள் வானம் மலர்ந்தது அதாவது வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. அப்போ இதில் வாழியன்றப்ப வந்துட்டு பாரதியார் தான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கையை ஓங்கி ஓங்கி பேசுவார், வாழியவே அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுக்கோங்க. ஈஸியாக புரியும். சரிங்களா? அடுத்து இங்கே சொல்லும் பொருள் பாருங்கள். நிரந்தரம்னா நிரந்தரமாக இருக்கணும், காலம் முழுசுக்கு என் கூட நீ நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வைப்புனா நிலப்பகுதி, கையை வந்து நிலத்தில் வை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சூழ்களினா நம்மளை சூழ்ந்து இருக்கிறது, அதாவது சூழ்ச்சி, நம்மளை சூழ்ந்து ஏதோ சூழ்ச்சி நடக்குது, அதுலேருந்து அந்த அறியாமையிலேருந்து இருக்கிற இருள் வந்துட்டு நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வன்மொழினா வளமிக்க மொழி. இது நீங்கள் நினைக்கலாம், வன்மொழினா 2 சுழி வந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப எப்படின்னா ஒரு கஷ்டப்படுத்துகிறமான ஒரு மொழி அப்படின்ற மாதிரி ஆகிடும். இது வந்து 3 சுழி இன்னும் போட்டிருக்கனால வன்மொழினா வளமொழி. சரிங்களா? வளமிக்க மொழி அப்படியே வச்சுக்கோங்க. இசை நம்ம கேட்டோம்னா அந்த பாடுறவங்களையும் இசையமைக்கிறவங்களையும் வந்துட்டு நம்ம புகழாமல் இருக்க மாட்டோம். சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. தொல்லை, நம்மளுக்கு வந்து பழசை நினச்சா ரொம்ப தொல்லையாக இருக்கும், அதாவது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து துன்பமே நம்மளுக்கு ஒரு தொல்லையாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து பாடல் பொருள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நூல்வெளி வந்து நம்ம எப்பயுமே வந்து பின்னாடி தான் பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீக்கார்க்கும் நந்தா வினக்கடைய நாயகியே. இப்போ இதில் வந்து எப்படி தெரியுங்களா வருது? செந்தமிழே செங்கருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி நின்றுட்டு உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம் அப்படின்னு சொல்லி ஒசத்தி பேசுவாங்க. சரிங்களா? ஸ்டேஜுக்கு தமிழில் என்னதுங்க? அரங்கன். சரிங்களா? அரங்கத்தில் தான் போய் இப்படி ஏறி அவங்க வந்து மொழிகளை பற்றி பேசுவாங்க, சேர பாண்டியரை பற்றிலாம் பேசுவாங்க. அப்புறம் செந்தமிழில் வந்து பேசுவாங்க, அவ்வளோ அழகானது தமிழர்கள் பற்றி பேசுவாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு உயிர், நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்வோம், நம்மளோட வரம் வந்து ஓங்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், நம்ம வந்து பிடிஎஃப் எடுத்திருக்கோம். எப்படின்னா, இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். ஓகேங்களா? இவரோட பேர் வந்து சுப்பிரமணியன். அடுத்து பெற்றோர் பார்த்திங்கன்னா சின்னச்சாமி ஐயர், லக்குமி அம்மாள். இதே வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா பாரதிதாசனுக்கு வந்துட்டு கனகசபை லக்குமி அம்மாள். சரிங்களா? அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா பாரதி. 11 வயசுலேயே வந்துட்டு எட்டயபுரம் மன்னனால் வழங்கப்பட்டது. எது? பாரதின்றது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம பின்னாடி நோட்ஸ்லலாம் இருக்குது. நான் ஃபுல்லாக வந்து எழுதி நாங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எழுதிக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கவி. சரிங்களா? இந்த தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்காகவும் அவ்வளோ பாட்டுப்பெல்லாம் பாடியிருப்பார். அப்புறம் மகாகவி, எல்லாருக்கும் வந்துட்டு முதன்மையானவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிந்துக்கு தந்தை. சரிங்களா? அப்போ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனிலாம் வந்து பாரதிதாசன் வந்து அழைச்சிருப்பார். சரிங்களா? அடுத்து புனைப்பெயர். இவருக்கு ஷெல்லிதாசன் ரொம்ப பிடிக்கும், அதனால் இவரோட பேரை வந்து ஷெல்லிதாசன் மாற்றிக்கிட்டாரு. தானே வந்து அழைச்சிப்பார், அதான் புனைப்பெயர்னு சொல்லுவாங்க. செல்லிதாசன் அழைச்சிக்கிட்டாரு, காளிதாசன் அழைச்சிக்கிட்டாரு, சக்திதாசன் சொல்லி அழைச்சிக்கிட்டாரு, சாவித்திரின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர் அப்படிலாம் வந்துட்டு இவரை வந்து அழைச்சிக்கிட்டாரு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணம்மா பாட்டு, தராசு, சந்திரிகையின் கதை, ஞானரதம், புதிய ஆத்திச்சூடி. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும். கண்ணன்னாலும் குயில்னாலும் எல்லாமே வந்து குயிலை பற்றி பாடியிருக்கிறாரு. கண்ணம்மா, அவரோட ஒய்ஃபை வந்து கண்ணம்மா, செல்லம்மா, தங்கம்மான்லாம் சொல்லி அழைச்சிட்ருப்பார். தராசு, சந்திரிகையின் கதை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதழ்கள் பார்த்திங்கன்னா இந்தியா, சுதேசமித்ரன், அதுக்கப்புறம் பாலபாரதம், கர்மயோகி, விஜயா, சித்ராவளின்றது வந்துட்டு அவரோட ரொம்ப நாள் கனவு. அதை நிறைவேற்ற போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு
இவர் வந்து இறந்துட்டார். சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றிய மேற்கோள்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். என்னென்னா, செந்தமிழ் தேனி செந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாட வெந்த நிலா பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன். இதெல்லாம் வந்துட்டு தாசன் வந்து பாரதியார் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாரதியாரோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இவர் வந்துட்டு விவேகானந்தரோட சீடர். சரிங்களா, அதே மாதிரி சகோதரி நிவேதிதையை வந்துட்டு தமது குருவாக வந்துட்டு கருதினார். ஓகேங்களா, தன்னோட குரு யாருன்னா நிவேதிதை. ஓகேங்களா, அதாவது விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதை தான் வந்துட்டு அவரோட குருவாக வந்து ஏற்றுக்கிட்டாரு. அடுத்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்னு. இப்போ பாஞ்சாலி வந்து எதில் வருவாங்க, மகாபாரதத்தில் வருவாங்க. அப்போ அந்த மகாபாரதத்தில் வந்து யார் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார். அப்படியா வச்சுக்கோங்க. சரிங்களா, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ராஜா மாதிரி இருப்பார். அப்போ பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதின்னு யார் எழுதுறாங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியின் வரிகள் பார்த்திங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாகவும் எங்கும் காணும் அதை சொல்லியிருப்பார். யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் வல்லவனை போல்லாம் வந்து சொல்லியிருப்பார். செந்தமிழ் நாடனும் போதில் இதில் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச மேற்கோள்கள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா, பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு வீரமாக பேசினது போகிற இவர் தான். சரிங்களா, மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினவரும் இவர் தான். அப்புறம் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி கவலத்திடும் ஈசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், அதே மாதிரி இமைப்பொழுதும் சேராதிருத்தல், பட்டங்கள் அளவும் சட்டங்கள் செய்தும் பாரினில் வந்துட்டு நிகழ வேண்டும், பெண்கள் நடத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பட்டங்கள் சட்டங்கள்லாம் வந்து பாரதி தான். சரிங்களா, பாரதிக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி. ஓகேங்களா, காசின்னு சொன்னவர் வந்து பாரதி தான். சரிங்களா, இந்தியாவிலே இருந்து வேலை எங்கேயும் போகாமல் தன்னோட தலைமுடி நரைச்ச வெள்ளையினோட கலர் வந்துட்டு நம்ம தலைக்கு வந்துடும், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இறந்து போனவர் இவர் தான். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா காலம் பார்த்திங்கன்னா 11/12/1882 டு 11/9/1921. ஓகேங்களா.